தண்ணி வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணின்னு ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இது பார்த்துக்கலாம், டேஸ்ட் பார்த்துக்கலாம். எல்லாம் சரியாக இருக்கு. இப்போ வந்து மூடி கொதி வந்ததும் ரைஸ் போட்டு வேண்டியது தான். 3 டம்ளர் ரைஸ் நான் ஊற வைக்கல, அப்படியே சும்மா வச்சுருக்கேன். கழுவி போட்டுடுவேன். இப்போ வந்து இது கொதி வரட்டும், ரைஸ் போட்டுக்கலாம். மிச்செல்லாம் கரெக்டாக இருக்குது. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போது ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா இப்போவும் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஏதாவது குறையுதான். நல்லா கரெக்டாக இருக்குது காரம் உப்பெல்லாம். இப்போ வந்து நம்ம இது பாருங்கள், நல்லா கொதி வருது. சிம்மில் வச்சுட்டு மூடிடலாம். மூடிட்டு சிம்மில் வச்சுட்டேன். மூடிட்டு இந்த கல் வச்சுட்டு 20 மினிட்ஸ் டு 25 மினிட்ஸ் ஆகும். உங்கள் ஸ்டவ்வுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரைஸ் வந்துடும். சூப்பரான பிரியாணி ரெடி. அப்புறம் காட்டுறேன். மசாலா அரைக்கிறது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அரைச்சிடுவோம். இஞ்சி ஒரு அங்குல துண்டு வச்சேன், பூண்டு ஒரு 6 பல், ஒரு பச்சை மிளகாய், பட்டை, சோம்பு, கொஞ்சம் லவங்கம், இந்த ஏலக்காய், கொஞ்சமாக தக்காளி. வேணுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு அரைச்சிக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம். ஏன்னா கொத்தமல்லி வச்சு அரைச்சா கொஞ்சம் பிரியாணி இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். வெறும் ஒரு மாதிரி இதுவாக இல்லாமல், சட்டிலாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள், நீங்களும் ரொம்ப டேஸ்டியாக வரும். இது முடிஞ்சது நான் காட்டுறேன். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் பிரியாணியை நல்லா ஜம்முன்னு வந்துடுச்சு. இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்திங்கன்னா உண்மையிலேயே வீட்டில் அப்ளாஸ் வாங்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. நம்ம கொஞ்சம் தனியாக வேக வச்சுட்டு அதில் போட்டோம்னா ரொம்ப குயிக்காகிடும். பிரியாணின்றது ஒரு வேலையாகவே தெரியாது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து என் பையனுக்கு ரொம்ப இஷ்டம். இதில் வந்து பிரியாணிக்கு அரைச்ச மசாலாவே போட்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், வெறுமிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி, கொஞ்சம் தயிர் போட்டு ஊற வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வேக வச்சிட வேண்டியது தான். நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா தான் உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். எது பண்ணாலும் சிக்கன் 65 ஆகட்டும், இல்லை வந்து இந்த பார்ட் ஆகட்டும், அப்புறம் பிரியாணி ஆகட்டும், எல்லாம் நல்லா வரும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் வீட்டில் அவர் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவார். டேஸ்ட்டு பிரியாணி எப்படிங்க இருக்கு? அருமையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்கு. சூடாக சாப்பிட்டா இன்னும்
நல்லா இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அனுபவிச்ச டேஸ்ட் நீங்களும் அனுபவிக்கணும்னு விரும்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.